கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2:23 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆகா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். உரரா ஒபரா பரபாரரா அப்பரா ரிப்பரா விகரகாரரா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பு வன்றே போதுமையா, அன்பு வன்றே போதுமையா. உரிரா உரரா ஓபரபாரரா அப்பரா ரிப்பரா விகரகாரரா. எனம் அமை அரியனமே, இனாம் அமை ஹரியனமே, இனாம் கிட்டி से रनमे, इनाम किटी से रनमे. रफारा रेफारा रेबरपाररा विकारा विघरा विघनगाररा. अनादिदेवन अடைக்கலமே, अनादिदेवन அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. உரிரா உகரா உகரகாரரா. ஆட்கண்ட அதிசயமே, ஆட்கண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே யான் மனவாளனே, துணையாளரே என் மனவாளனே. உரிரா உரரா உகரா லபரா ரகரா ரகரகாரரா. சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறை பாட்டயமே, மகிமை நிறை பாட்டயமே. சீர்படத்தாம் சீர்ஷிகரே, சீர்படத்தாம் சீர்ஷிகரே, ஸ்திரப்படத்தாம் துணையாளரே, ஸ்திரப்படத்தாம் துணையாளரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், வினோத் பிரதர் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லார். செய்திக்குள்ள வருவோம். வாசிப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 23வது வசனம். சரி, 24 அன்றையும் நானே சீக்கிரத்திலே வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன். இதாங்க இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம். இது பின்னாடி ஒரு அழகான ஒரு அர்த்தத்தை ஆவியானவர் எழுதி வச்சுக்கிற பரிசுத்தார். அது என்ன அப்படின்னா, அதைத்தான் வந்து மேலாப்புல இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆழத்துக்குள்ள ஒரு காரியம் இருக்குது. இதனுடைய டோனை எப்படி இருக்குது அப்படிங்கிறது, டோன் ஆனது இது எப்படி வாசிக்கணுங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. ஆன்றையும் நானே சீக்கிரத்தில் வருவேன், நானே சீக்கிரத்தில் வருவேன் என்ன உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை, செகண்ட் கமிங். ஆமாங்க, பவுல் சந்தோஷமா இருக்காரு. நான் உங்களுக்கு சொன்னேன் காரணம், அவர் கைகள் விலங்குனால கட்டப்பட்டிருக்கார்.
விலங்குகள்ல கட்டப்பட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கூட்டத்தார ஆண்டவருக்குள்ள வழி நடத்திக்கிட்டே இருக்கார். அதிகாரம் முடியும் போது ராயினுடைய அரண்மனையில் இருக்கிற அத்தனையும் பரிசுத்தம் நான் மாத்திட்டோம். ஒரே சந்தோஷம். ஆண்டவர் கொண்டு அந்த காரியத்தை நான் அழகா நடத்தி பிடிச்சிட்டேன். அடுத்து பல காரியங்களை விளக்கிட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றார். தன்னை தாழ்த்தினார், ஆண்டவர் உயர்த்தினார். உயர்த்திட்டு இப்ப பவுலுக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்குது. நான் என் சரீரத்தை விட்டு பிரியும் காலம் வந்துருச்சு. அதனால நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தீமோத்தேயை அனுப்புறேன். தீமோத்தேயை குறித்து எல்லாம் விளக்கமா சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இப்ப அவருடைய மைண்ட்ல ஒண்ணு வந்துருச்சு. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அடுத்த காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை, செகண்ட் கம். இதுதான் அவருக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்கு. நீங்க கேட்கலாம், இயேசு கிறிஸ்து தானே திரும்ப வருவார், பவுல் திரும்ப வருவாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம வசனத்தை பார்க்கணும். பவுலும் நாம் எல்லாரும் திரும்ப வரப்போகிறோம். யாரெல்லாம் வரப்போகிறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதா எடுத்துக்கோங்க. பக்கம் 333 15வது வசனம். யூதா 15வது வசனம். தமக்கு விரோதமாக அவபக்தியாக பேசின பாவிகளை கண்டித்த வார்த்தை நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கு 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். செகண்ட் கமிங்ல பவுலும் வருவார், நம்மளும் வருவோம். நம்ம எப்படி வருவோம்? சும்மா நடந்து வருவோமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னும் நடந்தெல்லாம் வர்றாப்புல இல்லை. நாம் எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளமா வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 14 பவுல் என்ன சொல்லுகிறார்? வசனத்தை வாசிக்கிறேன். மூலமான ஒரு காரியத்தை ஆவியானவர் வச்சுக்கிறார். 3வது அதிகாரம் 24 அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இரண்டாவது வரும்போது இவரும் சேர்ந்து வருவார். ஏன்னா இவருடைய தலை எடுக்கப்பட போகிறது. வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 14 வசனத்துல எப்படி வருவோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மீறி அவருக்கு பின் சென்றார்கள். இது பவுலுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சோ அதனால ஆண்டவர் பவுல் என்ன சொல்றாரு? நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். என் தலை போகுதா போகட்டும், பிரச்சனையே இல்லை. நான் என் தலை போனாலும் நான் கண்டுக்கிடவே போறதில்லை. சரி, இப்ப இந்த சபையை குறித்து ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் எங்க எழுதி வச்சிருக்கிறாருன்னு கேட்டேன்னா, பல அதிகாரங்கள் இருந்தாலும் நம்ம பல முறை தியானித்த உன்னத பாட்டுக்குள்ள இருக்கு. உன்னத பாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணவாளன் மணவாட்டிக்குள்ள ஒரு உறவு. அந்த உறவுல கொஞ்சம் பிரிவு வரும், ஒரு பின்மாற்றம் வரும், என்ன இல்லாம வரும் 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 வரும். ஆனா அங்க மணவாளனுடைய அன்பு, ஒரு அளவில்லாத அன்பு மணவாட்டி மேல. ஒரு உதாரணம் சொல்றேன். நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்காய். ஒரு சிலருக்கு கருப்பா இருந்தா பிடிக்காது. இங்க லீலா அம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருக்கு. அதுக்கு யாராவது கருப்பா இருந்தாங்கன்னா அவங்களைய கருவாச்சி அப்படின்னு தான் சொல்லும். அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஆண்டவருக்கு கருப்பு பிடிக்கும். கருப்புங்கிறது என்னன்னா அந்த நம்ம கலர் கிடையாது. நான் கருப்பு, நீ சிகப்பு, அதெல்லாம் கிடையாது. இது ஒரு ஆதாமுடைய குணாதிசயம். உனக்குள்ள இருக்கிறது ஆதாமுடைய குணாதிசயம்ங்கிற கருப்பு இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த முடிக்கும் பொழுது பாருங்க, உன்னத பாட்டு 8வது அதிகாரம் கடைசி வசனம் 14 வசனம். என் நேச்சரே தீவிரியம், ஃபாஸ்ட் ஹேஸ்ட், சீக்கிரம் வாங்க ஆண்டவரே ஹேஸ்ட். இப்ப மனவாட்டிக்கு அன்பு மிகுதில் வந்து சீக்கிரம் வரும். அந்த சீக்கிரம் வர்றதற்கு என்ன அந்த மனவாட்டிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதே 8வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலும். முத்திரைனான ஒரு சீல். இந்த சீல் போட்டாச்சுன்னா அது எடுக்க முடியாது. இப்ப ஸ்டாம்ப் எல்லாம் யாரும் வாங்குறதும் கிடையாது, ஒன்றும் செய்யறது கிடையாது. எங்க காலத்துல எல்லாம் ஒரு கவர் இருக்கும், அட்ரஸ் இருக்கணும், அதுல இந்த ஸ்டாம்பை ஒட்டி போஸ்ட் ஆபீஸ்ல போடணும். இப்ப எல்லாம் SMS எங்கேயோ என்னென்னமோ ஆயிப்போச்சு. அதுல அந்த போஸ்ட் மாஸ்டர் அதில் டாங்கன்னு ஒரு அடிப்பார். இந்த சீல் போட்டு இந்த சீல்
அந்த போஸ்ட் ஸ்டாம்ப் மேல விழுந்துருச்சுன்னா அதை இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அன்பு மனவாட்டிக்கு மணவார் மேல இருக்கு. அப்பதான் கூப்பிட முடியும். சீக்கிரம் ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லி வாசிப்போமா? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல், புயங்கிறது ஆக்ஷன், ஆக்ஷன் கை காட்ட முடியல, இந்த ஆக்ஷன்ங்கிறது புயம், புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது. நேசம் மரணத்தை போல் வலியது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ இரத்த சாட்சிகள் ஆண்டுடைய அன்புக்காக மறித்திருக்கிறார்கள். எத்தனையோ சொல்ல முடியாத ஊழியக்காரர்கள், மிஷனரிஸ் தங்கள் தேசத்தை விட்டுட்டு பல இடங்களை போய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்காங்க. இப்ப நம்ம அங்க போனோம்னா 2வது வரியை குறித்து நம்ம பேச முடியாது. அதனால அந்த அன்பு இருந்தா தான் விட்டுட்டு போக முடியும். நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதற்கு, அதன் தளல் அக்னி தலையிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையும் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிற மனவாட்டி. இந்த அன்பு யாருக்கு இருந்துச்சு? பவுலுக்கு இருந்துச்சு. பவுலுக்கு 2 ஃபோல்ட் லவ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஒரு பக்கம் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து மேல உள்ள அன்பு, இன்னொரு பக்கம் சபை மேல உள்ள அன்பு. இந்த 2 அன்பு அவருக்கு பேலன்ஸா இருந்துச்சு. சபையை நேசிப்பாரு, ஆண்டவரையும் நேசிப்பாரு. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்கார தம்பி, அப்ப அவருக்கெல்லாம் நல்லா வயசாயிடுச்சு. அவர் ஒரு நாள் என்கிட்ட வர்றாரு. வரும்போது முழங்கால ஒரு சைக்கிள் கீழே விழுந்து வீங்கிருச்சு புசுன்ட்டு. நான் அது உள்ள சலம் வச்சனால நான் சொன்னேன், லேசா ஓப்பன் பண்ணி இந்த சலத்தை எடுக்கணும்னு சொன்னேன். அவர் காலை நான் பார்த்தா பல பொம்பளை பிள்ளை கால் மாதிரி இருந்துச்சு. நான் அவருடைய மனைவிட்டு கேட்டேன், ஏமா உன் வீட்டுக்கார ஜோமன் வராமா? எங்க சார் ஜோமன் வர, எங்களுக்குள்ள இதான் பெரிய சண்டை சார். காலையில் ஆயிடுச்சுன்னா நான் சைக்கிளை தூக்கிடுவாரு. நான் கிராம ஊழியத்துக்கு போகணும், என்னை யாரும் தடை செய்யாதர்கள்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு கிளம்பிடுவாரு. எங்க வரான்னு யாருக்கும் தெரியாது. நைட்ல பையன் வருவாரு, பார்க்க படுத்து தூங்கினாலும் நமக்கு தெரியாது. நான் கேட்டேன், நீங்க முழங்கால் எனக்கு பொம்பளை பிள்ளை முழங்கால் நீங்க முழங்கால் போட்டு ஜோமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, சார் இனிமேல நான் ஜோம் பண்ணுவேன் சார். நான் இவ்வளவு நாள் ஊழியனை ஓடிட்டேன், ஆனா ஜெபிக்கல நான். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, முத்திரை. இந்த முத்திரைங்கிறது ஒரு சீல், அதை மாற்றவே முடியாது. இப்ப நம்ம உன்னத பாட்டுல நம்ம என்ன புரிந்து கொள்ள போறோம்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை தூரத்திற்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது ஹேஸ்ட் அப்படின்னு. இந்த 2வது வருகையை குறித்து யார் யாருக்கோ என்னென்னமோ ஒரு நிச்சயம் இருந்துச்சு. ஆனா யோபுக்கு அந்த நிச்சயத்தை போல வேற யாருக்கும் நிச்சயம் இருந்ததை நான் பார்த்ததில்லை. வாசிப்போமா? யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம். யோபு ஒரு சிலுவைக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம. அவருக்கு இயேசுவை தெரியவே தெரியாது. வேதத்துல வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் எழுதப்பட்ட புத்தகம் ஆதியாகமம் கிடையாது, யோபு. எப்படின்னு எனக்கு தெரியாது, நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க. அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட புத்தகம் யோபு. அந்த யோபுக்கு என்ன ஒரு நிச்சயம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 19வது அதிகாரம் 25வது, யார் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். மீட்பர் யாரு? இயேசு கிறிஸ்து. இதான் கிடையாது, பரிசுத்தாங்க கிடையாது. அவர் மீட்கிறார். எப்படி மீட்கிறார்? அப்படி ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்கிறார். அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்ப யோபுக்கு தெரியாது. என்ன தெரியாது? மீட்பர்னா யாருன்னு தெரியாது. யோபுக்கு மீட்பர் சிலுவையில மரித்தாருங்கிறது தெரியாது. அது இனிமேல் நடக்க வேண்டிய சம்பவம். ஆனாலும் ஒருத்தருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். அந்த வெளிப்பாட்டில் அவருடைய தீர்க்க தரிசன கண்கள்னால பார்க்கிறார். என்ன கண்கள்? தீர்க்க தரிசன கண்கள். என்ன பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் இயேசு மரித்தவர்களாத்தான் பார்க்கறாங்க, இன்க்ளூடிங் சிஎஸ்ஐல இருக்கிற அத்தனை பேர். எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த லென்த் காலம் அப்படின்னு ஒரு காலம் வந்துடும். இந்த காலத்துல நாங்கெல்லாம் தான், நீங்க உங்களை சொல்லல, நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம். பெண்கள் தலையில பூ வைக்க மாட்டாங்க. ஏன் பூ வைக்க மாட்டாங்க? இயேசு சிலுவையில மரித்து விட்டார்.
நாங்கெல்லாம் அப்படித்தான் இருப்போம். என்னைக்கு வரை நாங்க இப்படி இருப்போம்? உயிர் தெழுந்த நாள் வரை நாங்க இப்படிதான் இருப்போம். அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ரொம்ப சோகமாயிருக்கும். எங்களை யாரும் பிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சோகத்துல இருப்போம். அன்னைக்கு எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க சொல்லுவோம், இயேசுலாம்ப்பா இல்லப்பா, அவர் உயிரோடலாம் கிடையாது, அவர் சிலுவையில் மறிச்சிட்டார். அதெல்லாம் நாங்க இப்படி ஒரு சோகமா இருக்கோம். ஆனால் ஈஸ்டர் அன்னைக்கு நாங்க புது ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம். இப்படி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகம் இப்படி நம்பிக்கிட்டு இருக்குது. ஆனால் அன்னைக்கு யோபு இப்படி எல்லாம் சோகமெல்லாம் இல்லை. அவருக்கு ஒண்ணு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோபு 19வது அதிகாரம் 25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பூமியின் மேல் நிற்பேன். நிற்கிறத குறித்து நம்ம பார்க்க போயிடும். நம்ம என்ன வசனம் தியானிக்கிறோங்கிறத தியானிச்சு சொல்லிட்டு திரும்ப தான் நம்ம பார்க்க போயிடும். யோசிப்போம், வாசிப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். ஆன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பி இருக்கிறேன். நானே, ஐ ஆம் ஐ. இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்குள்ள வார்த்தை நானே. அப்ப பவுலுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இயேசு கிறிஸ்து 2வது வருவார். அந்த 2வது வருகை தான் பவுல் அப்படி ஒரு ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கொண்டிருக்கிறதுனால தான் இங்க நம்ம பார்க்கிறோம், ஐ வில் கம் அப்படிங்கறதுல பவுலுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நிச்சயம் அவருக்குள்ள இருக்குது. இந்த சந்தோஷமும் நிச்சயம் அவருக்குள்ள இருக்கிறதுனா அதற்கு காரணம் என்னன்னா, அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவரை அநேகர் மரித்தவர்களாக தான் பார்ப்பாங்க. அவர் எப்படி உயிரோடு இருந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 24வது அதிகாரம் 15வது வசனத்துல உயிரோடு இருந்த இயேசு உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. எங்களை மாதிரி சிஎஸ்ஐ மக்கள் எல்லாம் அந்த ஈஸ்டருக்கு முன்னாடி குட் ஃப்ரைடே அன்னைக்கெல்லாம் ஒரே சோகமா இருப்போம். நாங்க ஏன் சோகமா இருப்போம்னா, ஐயோ இயேசு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அவர் இங்க மறிச்சாரு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆனா இந்த சிஎஸ்ஐ மக்கள், இன்னும் ஒரு சிலர்லாம் கத்தோலிக்க மக்கள், இவங்கெல்லாம் அதை நம்பவே மாட்டாங்க. எப்பவுமே ஒரு சோகத்தில் இருப்பாங்க. சரி, உயிரோடு இருந்த இயேசுவை எப்படி யோபு பார்க்கிறாரோ அப்படி நம்ம பார்க்க போயிடும். லூக்கா 24வது அதிகாரம் 15வது வசனம், இப்படி இது எம்மாவூர் சிஷ்யர்கள். எம்மாவூர் சிஷ்யர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, எங்க கண்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. நாங்க என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம், எல்லாமே ஏமாற்றத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்படி அவர்கள் பேசிக்கிட்டு இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார். இது உயிர் தெழுந்த இயேசு. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கண்கள் எதை வைத்து மறைக்கப்பட்டிருந்ததுன்னு கேட்டீங்க, அவிசுவாசம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக மிக தெளிவாக பல முறை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 21 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியர்களும் வேதபரலாலும் பல பாடுகள் பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும். 3ஆம் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் திருவேன்னு தெளிவா சொல்லிட்டார். அது நம்ம ஆவிக்குரிய அதெல்லாம் கிடையாது, ஒரு ஆழமான அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஆன் த ஃபேஸ் சொன்னாலும் இந்த சீஷர்கள் அதை நம்ப முடியும். காரணம், அவிசுவாசங்கிறது அவங்களுடைய கண்களை மறைத்திருக்கு. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாக வழி நடந்து செல்றது எனக்கு. அப்ப ஐயா நீங்களாம் புதுசா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, 19வது வசனம், அதற்கு அவர்கள் நசரேயனாக இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கை வாக்கு வல்லவன் தீர்க்கத்தர், அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. 21வது வசனம் பாருங்க, என்ன ஒரு இருதயத்தினுடைய வருத்தத்தை அவங்க காட்டுறாங்க. அவரே இஸ்ரவேலை மீட்சி ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம், போச்சு, எல்லாம் போச்சு. இவங்க நினைச்சாங்க
அவர் ஒரு குதிரையில் அவர் டொக்கு 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 பெரிய கத்தி வச்சிருப்பார். வச்சு எல்லா ரோம சோதனையும் வெட்டி தீத்துறானே எல்லாரையும் காலி பண்ணிடுவார். ரோமா ராய சக்கரவர்த்தி எல்லாரையும் காலி பண்ணிட்டு இந்தாப்பா உங்களுக்கு ராஜ்யத்தை வச்சு. ஆனா அவர் பாவத்தை மன்னிக்க வந்தாருங்கிறத மறந்துட்டாங்க. இப்படி அப்படியே அவிசுவாசம் இருந்துச்சு. அப்படி இருந்தவருடைய என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 36 இவளை குறித்து பேசுங்க. இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம். அப்ப பவுல் பெரிய நிச்சயம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை. இந்த 2வது வருகையை குறித்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. வாசிப்போம். மத்தேயு 24வது அதிகாரம் 36 அந்த நாளை செகண்ட் கமிங். இந்த 2வது வருகை என்னைக்கு நடக்கிறது அது பெரிய பரம ரகசியம். அநேகர் அதை குறித்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2000 அது வரும், 2000 வரும்னு சொல்லி அநேகர் நம்பினாங்க. 2010 வரும் நினைச்சாங்க. வரல. வருவார். ஆனா வருவார். அந்த நாளிகையும் என் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியார், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள். இத மார்க் சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. மார்க் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சேம் கான்செப்ட் தான். மார்க் 13வது அதிகாரம் 32 13:32 அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர ஒருவன் அறியார், பரலோகத்துல தூதர்கள். ஆனா மார்க்ல ஒரு வார்த்தை சேர்த்துட்டார் ஆவியானவர். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குமாரனும் அறியார். ஆனா குமாரனும் அறியான்னு சொல்லி மார்க்ல எழுதியிருக்காரு, மத்தேயுல அது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மார்க் எழுதப்பட்ட நோக்கம் இவர் எப்படி வருகிறார்னா ஒரு அடிமையாக வருகிறார். அடிமையாக வருகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க அதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு வசனத்தை கீ வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா? மார்க் 10வது அதிகாரம் 45 10:45. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி. அப்ப ஒரு அடிமையின் ரூபத்தில் வருகிறார். இப்ப அந்த அடிமைக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோக வெளிப்பாடு கிடையாது. ஆனா மத்தியில் அதுல ஏன்னா மத்தியில தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறான்னா நான் ஒரு தேவனாக வருகிறேன். அடிமைங்கிறதுக்கு ஒரு வார்த்தை நான் சொன்னேன், டவுலோஸ். DOULOS. அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வருகிறார். சரி, இந்த 2வது வருகையில நமக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சில வசனங்களை வாசிச்சு இந்த செய்தி நம்ம முடிக்க இருக்கிறோம். எடுத்துக்கலாமா? பேதுரு மிக அருமையாக இதை விளக்குகிறார். எப்படி விளக்குறார் பாப்போமா? 2 பேதுரு 3வது அதிகாரம் 4. அவர் வருவார். ஆனா இயேசு வருவார்னு சொல்லி அநேகர் காத்துக்கொண்டிருந்தாங்க. குறிப்பாக என்னுடைய பாட்டி ஸ்வர்ணபாய் லைசாண்டர், எங்க அப்பாவுடைய அம்மா, பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது, நான் ஏன்பா இயேசு வர போறார்ல, நீங்க ஏன் இதை பெருசாக்கிட்டு இருக்கீங்க, அவர் வருகை தானப்பா நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி. இது எனக்கு தெரியாது. அப்புறம் குட்டி பையன் இருக்கும்போது எங்க பாட்டி ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க அப்பா இயேசு வருகிறார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வரல அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்லுவார். நான் நினைச்சேன் ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்திருந்தா என்னை விட்டுட்டு போயிருப்பார். இந்த பேரனும் வரணும்னு சொல்லி பாட்டிக்கு தெரியாது. ஆனா பாட்டி ஜெபிச்சுட்டு இருந்திருப்பாங்க. என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. சரி, வாசிப்போமா? அவர் வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பும் சகலமும் சிருஷ்டித்த தோற்றமாக இருதமா இருக்குது. அப்ப சிருஷ்டித்தா அன்னைக்கு மாதிரி தானே இன்னைக்கு இருக்குது. வருவார்னு சொல்லி அவர் எங்க வர்றாரு, இல்ல ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி அநேகரத்தை சொல்லுவாங்க. அதனால என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினுடைய ஜலங்களும் நிகழ்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை இப்பொழுது இருக்கிற உலகம் ஜலப்பிரதால் இருந்து, அதாவது ஒரு காலத்தில் ஆண்டு ஜலப்பிரதால், ஆனா இனி அப்படி கிடையாது. என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது வசனம், இந்த பூமி இது அழிவுக்காக வைக்கப்பட்ட ஒரு பூமியை நாம புரிஞ்சுக்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக
நேரத்துக்கு சாப்பாடு. இப்ப அவங்க முன்னாடி சாப்பாடு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு காலியா போயிருக்கும். என்னங்க சாப்பாடு? இல்ல நான் சாப்பிட்டேங்க, என் வயிற்றுக்குள்ள போச்சு. அதுபோல அக்னி என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வானம் பூமி, இப்ப நம்ம உட்கார்ந்து வீடு, செல்போனு, லொட்டு லோஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டோம். நம்ம அந்த நேரத்துல வரிகளை எடுத்த கால போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்போம். நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல. இது ஒரு ரகசியமான ஒரு வார்த்தை. அவருக்கு பார்க்கும்பொழுது எல்லாரும் சொல்றாங்க, என்னையா இயேசு வருவார் வரணும்னு சொல்லி 2000 வருஷம் ஆகி போச்சுயா, இன்னும் ஏன் வரலன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஆண்டோடைய பார்வையில எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, 1000 வருஷங்கிறது ஒரு நாள். இப்ப இயேசு பரலோகத்துக்கு போய் எத்தனை நாள் ஆகுது நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா 2 நாள் தான் போகுது. ஏன்னா எனக்கு அப்படித்தான் தெரியும். 1000 வருஷங்கிறது எனக்கு ஒரு நாள் தான். இப்ப உங்களுக்கு ஒரு சொந்தக்கார பையன் இருக்கா, உங்க வீட்டுல ஒரு அண்ணன், துபாய்க்கு நீங்க பல லட்சங்கள் செலவழிச்சு அவனை அனுப்பிட்டீங்க. எங்க துபாய்க்கு அனுப்பிடுச்சு. 2 நாள் அவர் திரும்ப வந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், வருத்தமா இருக்கும். ஏன் நீ போய் எங்களுக்கு பல லட்சங்கள் சம்பாதிச்சு வருவோம் நினைச்சா நீ 2 நாளா வந்து உட்கார்ந்து இருக்கியா அப்படின்னு சொல்லி. அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய பார்வையின்படி 2 நாள் தான் ஆச்சு. வருவார், சீக்கிரம் வருவார். சரி, அதனாலதான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியே வருவேனாரா? வருவேனார். பவுல் சொல்லுகிறாரு அவர் வருவார், ஆனா டிலே பண்ணுகிறார். ஏன் டிலே பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இதுதாங்க முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு 2000க்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தா நானே போய் கேட்பேன், ஐயா ஆண்டவரே என்னை நரகத்துல தூக்கி போடுங்க ஐயா, குதிகரமான பாதியா எனக்கு. ஆனா நான் ரட்சிக்கப்படணும். என்னைய ரட்சித்து நேற்று நான் உங்களுக்கு ஒரு செய்தி போட்டேன். வாசனை பிளாசம், லில்லி பிளாசம், அது எத்தனை பேர் கேட்டீங்க எனக்கு தெரியாது. அதை நீங்க கேட்டீங்கன்னா தான் ஆண்டவர் நம்மளை எப்படி அதை நம்மளை யூஸ் பண்றாரு அப்படின்னு தெரியும். இப்படி எல்லாம் பயன்படுத்தி 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 எல்லாரும் ரட்சிக்கப்படும். அதான் அப்படி நோக்கம். அடுத்து பாருங்க, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. 10வது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளை குறித்து பவுல் ரொம்ப 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 வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவிலே திருடன் வருவது, அப்பொழுது வானம் மடமட என்று அகன்று பூதங்கள் வென்று உருகி போகும், பூமியும் அதிலுக்கு எரிந்து போகும். இதெல்லாம் போயிட்டு ஆண்டவன் கொண்டு போற புதிய வானம் புதிய பூமி. புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குறதற்காக அவர் திரும்ப வருவார். அவர் திரும்ப வருவாருங்கிறதுக்கு ஒரு வாசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். இதை நீங்க கையில வச்சுக்கோங்க. அவர் வருவேன் என்கிறார். எதற்காக வருகிறார், வந்து நம்மளை என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 14வது அதிகாரம் 2வது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கும், அந்த ஸ்தலத்தை இந்த புதிய பூமியில் உண்டாக்க போய். அடுத்து பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிருந்தது, நீங்களும் நான் இருக்கிற இடத்துல இருக்கும்படிக்கு உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளு. அந்த ஸ்தலம் எங்கே இருக்கும் கேட்டீங்கன்னா, புதிய பூமியில் இருக்கும். அந்த புதிய பூமியில அந்த ஒரு ஸ்தலத்தை ஒரு உண்டாக்கி வச்சுட்டார். நம்ம அதை போய் சுதந்திரித்துக்கிறோம். அப்ப நமக்கு எப்படி இருக்கணும், இயேசு கிறிஸ்துவின் 2வது வரை மிக மிக சந்தோஷம் கொடுக்கணும். ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம அதை முடிக்க போயிடும். இந்த வெளிப்படுத்துதல் 22வது வசனத்துல 3 முறை ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது வசனம், வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம், இதோ சீக்கிரம் வருகிறேன் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் 12வது, இதோ சீக்கிரம் வருகிறேன். 2வது ஏன் சீக்கிரம் வருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான்னா, அவனுடைய கிரியைகளின்படி அவர்களுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட. இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக செய்திருக்கீங்க, அக்னி ஜுவாலையோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் வருவார், வந்து என் கிரியைக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளவு கொளவு வைராக்கியமா. 7வது வசனத்தில் இருக்குது, அந்த தீர்க்கத வசனங்களை கை கொடுக்க பாக்கியவான். நம்ம பாக்கியவனா இருந்து 2ஐயும் வச்சுட்டா. அடுத்து பாருங்க 20வது வசனம், வெளிப்படுத்தல் 22:20, இவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க மெய்யாகவே நான் சீக்கிரமா வருவேன். ஆமேன், கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து வாரும். அவர் சீக்கிரமா வருவேன்னு சொன்னா நம்ம வாரும் சொல்லணும். நீங்க என்ன சொல்லக்கூடாது,
இப்பத்தான் நான் ஒரு சொத்து வாங்கியிருக்கிறேன், இப்பத்தான் நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருக்கிறேன், இந்த ஸ்கூட்டர் நான் இன்னும் நல்லா ஓட்டிக்கிட்ட பிறகு வாங்க ஆண்டவரே சொல்லக்கூடாது. வருவார், நம்ம கூப்பிடணும், ஆண்டவரே நீ சீக்கிரமாக வாரும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார். பவுல் சொன்னதை மட்டும் வாசி நம்ம அதை முடிப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 24 அன்றியும் நானே சீக்கிரத்திலே வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பவுலுக்கு சந்தோஷத்தை, நமக்கு இந்த நம்பிக்கை சந்தோஷத்தை ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பவுலுடைய இருதயத்தை நாங்கள் பார்த்தோம் ஐயா. அவர் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை மிக அழகாக சந்தோஷத்தோடு சொன்னதுக்காக நன்றி. நாங்களும் இந்த சந்தோஷத்தோட உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.